அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழ், பிறரை சந்தோஷப்படுத்தி நீயும் சந்தோஷப்படு. இன்றைக்கி ஒரு டைகர் காயின் செட் வச்சுருக்கேன் உங்களுக்கு, வாங்க பார்ப்போம். 1985 மும்பை மின்ட்டு. இது கோல்டன் ஜூப்ளி. இந்த நாணயம் இதில் எழுதியிருக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோல்டன் ஜூப்ளி அப்படின்னு எழுதியிருக்கும். 1935 to 85 50வது ஆண்டு விழா தான் கோல்டன் ஜூப்ளி. சில்வர் ஜூப்ளி வேறு, இது பிளாட்டினம் ஜூப்ளி. இந்த 4 நாணயமும் இந்தியாவில் 4 இடத்துல மின்ட்டு இருக்குது. கொல்கட்டா, மும்பை, நொய்டா, கடைசியாக ஹைதராபாத். இந்த 4 மின்ட்டு இருக்குது. 4 விதமான நாணயங்கள் வெளியிட்டாங்க டைகர் காயின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில். 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா. ஒவ்வொரு நாணயத்தையும் 4 மின்ட்டில் அடிக்காமல் 4 மின்ட்லேயும் ஒவ்வொரு நாணயத்துக்கும் ஆர்டர் கொடுத்தாங்க. அதில் 2010 வெளியிட்டதில் 1 ரூபா காயின் ஹைதராபாத்லேயும், 2 ரூபா காயின் கொல்கட்டாவிலையும், 5 ரூபா காயின் மும்பையிலையும், 10 ரூபா காயின் நொய்டாவிலையும் வெளியிட்டாங்க. இதில் வேறு மின்ட்டு கிடையாது. 5 ரூபாயில் நொய்டாவோ, 10 ரூபாயில் கொல்கட்டாவோ, 1 ரூபாயில் மும்பையோலாம் கிடையாது. இதில் நான் வச்சுருக்கிறது தான் கரெக்டு. எல்லாமே 2010 தான். 4 காயின் 4 மின்ட்டு. இந்த கோல்டன் ஜூப்ளியோடு சேர்ந்து இது 5 டைகர். அதுக்கடுத்து பிரிட்டிஷ் இந்தியா காயினில் ஒரு 3 டைகர் இருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில். ஒரு குவார்ட்டர் ருபி, ஒரு ½ ரூபி, ஒரு 1 ரூபி. இதில் என்னென்னா, இது 25 பைசா 25ன்னு போட்டிருக்காது. ஆனால் 25ன்னு போட்ட நாணயங்கள் உண்டு. இது 1/4 ரூபி, குவார்ட்டர் ருபி. ஆனால் இது 1/4 போட்டிருக்காது. ஆனால் குவார்ட்டர்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும். குவார்ட்டர் ருபீஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். குவார்ட்டர் ருபி, ரூபா அப்படின்னு. இதில் இது 50 பைசா. இது 4 அணா. 4 அணான்னு ஒரு காயின் உண்டு. 1919 1920 வெளிவந்தது. இது 8 அணா. 8ன்னு போட்ட ஒரு காயின் உண்டு. 1919 1920 5ஆம் ஜார்ஜ் மன்னர் நாணயம் ரெண்டுமே. 8 அணாவுக்கு அப்புறம் வெளிவந்த நாணயம் இந்த நாணயம் தான். இதில் 1/2 போட்டிருக்காது. 50 பைசா அப்படின்னு போட்டிருக்காது. 8 அணானும் போட்டிருக்காது. இதில் ½ ரூபி அப்படின்னு எழுதியிருக்கும். 1947 மும்பை மின்ட்டு. இதுக்கு அடுத்து 1/2 ருபீஸ் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கடுத்து 50 பைசா வந்துச்சு. அதுக்கடுத்து 50 நயா பைசா வந்துச்சு. 50 பைசே அப்படின்னு. அதில் 50ன்னு எண்கள் போட்டிருக்கும். இதில் எண்கள்லாம் போட்டிருக்காது. இதில் 25, இதில் 50லாம் போட்டிருக்காது. இதில் 1 ரூபான்னு போட்டிருக்காது. 1 ரூபி முதல்லேருந்து இப்போ வரைக்கும் 1 ரூபி தான். 1 ரூபிக்கு முந்தி அது அணாக்கள்லாம் கிடையாது. ஆரம்பத்துலேருந்து 1 ரூபி 1 ரூபி தான். இப்போ இதில் எப்படி ½ ரூபிக்கு முந்தி 50 பைசா 1/2 ருபீஸ் 8 அணா அப்படி இருந்துச்சோ, அது மாதிரி இந்த 1 ரூபிக்கு முந்தி வேறு எதுவும் கிடையாது. அது ஆங்கிலத்தில் 1 ரூபின்னு போட்டிருக்கும். 1ங்கிற எண் இருக்காது. ரோமானிய லெட்டர் 1ங்கிற எண் அதில் இருக்காது. ரோமன் லெட்டர் அது ஆங்கில எழுத்து. ரோமன் லெட்டராக கூட மேலேங்களையும் கோட் பண்ணணும். ஆங்கில எழுத்து நம்ம பயன்படுத்துகிறோம்ல வாடிக்கையாக, அந்த நம்பரு. இதுக்கு முந்தி உள்ள சில்வர் நாணயங்கள்னு இருக்காது. இந்த நாணயங்கள்னு இருக்காது. இதுக்கு அப்புறம் 1950 அதுதான் ஃபஸ்ட்டு காயின். வேணும்னா வாங்கிக்கோங்க. என்கிட்ட இருக்க ஒரு காயின் வெறும் 500 ரூபா தான். சூப்பர் கண்டிஷனாக நல்ல திக்னஸாக பெரிய காயினாக இருக்கும். 1950 அதுதான் ஃபஸ்ட்டு 1 அப்படின்னு போட்டு இந்தியாவில் வெளியே வந்த நாணயம். அதுக்கு முந்தி 49 48 கிடையாது. இதான் 47 நாணயம். இதில் மும்பை மின்ட் இருக்குது, லாகூர் மின்ட் இருக்குது. மும்பை மின்ட்டு கொஞ்சம் நார்மலாக கிடச்சிரும். லாகூர் மின்ட்டு கிடைக்காது. கொஞ்சம் ரேர் காயின். இது எல்லாமே சேர்ந்து 8 விதமான நாணயம். 1லேருந்து 1 ரூபா வரைக்கும். அதாவது 1947 பிரிட்டிஷ் இந்தியா காயின் வரைக்கும். இந்த எல்லா காயினுமே குட் கண்டிஷனாக இருக்கும். இந்த பக்கமும் நீங்கள் மன்னர் படத்தையும் பார்த்துக்கலாம். எல்லாத்துலேயுமே நல்ல கண்டிஷனாக திக்னஸாக இருக்கும். எதையுமே அன்க்ளீன்டாக வேணுமா நீங்கள் லேசாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படியே வச்சா கூட நல்லது தான். இது உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக தான் இருக்கும் எல்லாமே. இந்த 1ல் ஓனாவில் உள்ள ஓட்டை ஓட்டுருக்குன்னு நினச்சிடாதீங்க. ரெச்சட்டு தூசி தான் இருக்குது. இல்லைன்னா வேறு நாணயமாக எடுத்து வச்சுருவேன். 8 விதமான நாணயம். இது கொஞ்சம் ரேரு, கொஞ்சம் விலை அதிகமாகிருச்சு. 10 ரூபா காயின் யூஎன்சி வேணும்னா என்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க.
இது வந்து 8 விதமான நாணயமும் சேர்த்து சிப்பிங் சார்ஜோடு சேர்த்து வெறும் 500 மட்டும். 8 விதமான நாணயங்களும் சிப்பிங்கோடு சேர்த்து வெறும் 500 மட்டும். சரி, இது வந்து ஒரு அதுக்கு அடுத்து வந்து ஒரு 50 பைசாவில் ஒரு கம்மாமரேட்டிவ் வச்சுருக்கேன். மொத்தம் எத்தனை கம்மாமரேட்டிவ் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். புக்கு ரெஃபர் ஆதாரத்தோடு உங்களுக்கு 50 பைசாவில். இதில் நார்மல் இஷ்யூ கம்மாமரேட்டிக்கு போவோம். வந்துருச்சு. இதில் வந்து கம்மாமரேட்டிவ் 50 பைசா. இது ஒரு 4 விதம், இது ஒரு 4 விதம், 8 விதம், இது ஒரு 2 விதம், 10 விதம். இந்த 10 விதமான காயின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 100% ஒரு கலெக்ஷன் கம்மாமரேட்டிவ் ஆஃப் 50 பைசே. இந்த டைகர் காயின் வந்து இந்தியாவில் வேறு கிடையாது நண்பர்களே. மொத்தமே இந்த 8 காயின் தான். என்ன, மொத்தமே இந்த 8 நாணயம் தான். வேறு நாணயம் புலி படம் போட்ட நாணயங்கள் இந்தியாவில் கிடையாது. இதை அங்கே தள்ளி எடுத்து வச்சுடுறேன். வேணும்னா ஒரு செட்டு இருக்குது, வாங்கிக்கோங்க. வெறும் சிப்பிங் சார்ஜையும் சேர்த்தே 500 தான். அதுக்கடுத்து ஜவஹர்லால் நேரு ஆங்கிலத்தில் எழுதினது. ஜவஹர்லால் நேரு ஆங்கிலத்தில் எழுதினது. இது இப்போ கொஞ்சம் ரேர் ஆகிப்போச்சு. ஜவஹர்லால் நேரு ஆங்கிலத்தில் உள்ளது. அதுக்கடுத்து 2வது காயின் ஹிந்தியில் எழுதினது. ஃபோல்டர் போட்டு கொடுத்துருவேன். என்ன, இப்போ ஒரு ஊருக்கு பரப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இது ஹிந்தியில் எழுதுனா 50 பைசா. இது 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 1, இது 2. 3வது நாணயம் மகாத்மா காந்தி. இருப்பா இப்படி. இது 3வது நாணயம். ஆல்பத்துலேருந்து எடுத்தேன், அதனால் ஃபோல்டரில் இருக்குது. 4வது நாணயம் 25th இண்டிபெண்டன்ஸ் டே. இப்போ 75th போட்டிகள், அதுமாதிரி 25th இண்டிபெண்டன்ஸ் டே. இது 4வது நாணயம். இதில் ஒரு 10 ரூபா நாணயமும் வச்சுருக்கேன். 5வது நாணயம் வந்து கதிர் படம் போட்டது. க்ரவ் மோர் ஃபுட் FAO சீரீஸ் 1973 வெளியிட்டது. 5வது நாணயம் இது கதிர் படம் போட்டது. என்ன, 1973 உள்ளது. 6வது நாணயம் மேப் காயின் நேஷனல் இன்டகிரேஷன் 1982. இதுதான். இது வந்து 6வது நாணயம். 7வது நாணயம் டைகர் கோல்டன் ஜூப்ளி. இங்கே வச்சுருக்கேன்னா அதான் இதுலேயும் வருது, கம்மாமரேட்டிவாக வருது. இது டைகர் காயின். இது 7வது நாணயம். 8வது நாணயம் இந்திரா காந்தி அம்மையார் 1984. இது வந்து 8வது நாணயம், இந்திரா காந்தி நாணயம் 1984. 9வது நாணயம் ஃபிஷர்ஸ். இந்த இருக்குல்ல ஃபிஷர்ஸ், இது வந்து 9வது நாணயம். ஒவ்வொரு கம்மாமரேட்டிவ் காயின்ஸாக தேடி நீங்கள் போக வேண்டாம். 10 விதமான நாணயம் ஒரே இடத்துல உங்களுக்கு. 10வது நாணயம் தண்டி மார்ஸ். இந்த இருக்கா, இதுதான் 10வது நாணயம் தண்டி மார்ஸ். 10 விதமான நாணயங்கள் 100% டோட்டல் ஒரே கம்மாமரேட்டிவ் காயின்ஸு 50 பைசே. இந்த ஒரு செட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணால் போதும். ரொம்பவும் நுணுக்கமாக மைக்ரோ லெவலில் உள்ள நுழைஞ்சி நீங்கள் இதை கலெக்ட் பண்ணுறதா இருந்தால் மின்ட் வைஸாக கலெக்ட் பண்ணலாம். அப்படி மின்ட் வைஸாக கலெக்ட் பண்ணுறதா இருந்தால் புலி காயின் கொல்கட்டா மின்ட்டு ஒரு காயின் 1000 ரூபா UNC. மேப் காயின் கொல்கட்டா மின்ட்டு ஒரு காயின் 2000 ரூபா. மற்றதெல்லாம் ஸ்கேர் ஐட்டம் இருக்குது நிறையா, அதுபோல் நான் இதில் வச்சுருக்கேன். இந்த 2500 ரூபா. இது 2500 ரூபா. 1500 கொஞ்சம் ரேரு. இது காமனாக இருந்தாலும் ஒரு காயின் 100 ரூபா. இது ஒரு ஸ்கேராக இருந்தாலும் ஒரு காயின் 1000 ரூபா. இந்த 2-3 காயினும் சேர்த்து வச்சா தான் நீங்கள் இதிலையே ஈடுபட முடியும். அந்தளவுக்கு நீங்கள் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி அதை கலெக்ட் பண்ண வேண்டாம். வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதை தேடி அலைய வேண்டாம். உங்களுக்கு இப்போவே 10 விதமான கம்மாமரேட்டிவ் காயின்ஸு ஃபோல்டர் போட்டு கீழே நான் வருஷமெல்லாம் போட்டு எழுதி கொடுத்துருவேன். இதனோட ரேட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க. டோட்டல் வெறும் 500 ரூபா. 10 விதமான நாணயமும் வெறும் 500 ரூபா உங்களுக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு செட்டு இது ஒரு செட்டு. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.